Welcome students, 11th standard chemistry unit 8 physical and chemical equilibrium பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chemical equilibriumனா என்ன அப்படினு பார்க்க போறோம். chemical equilibrium அப்படினா என்னன்னு பார்க்கணும். ஒரு reactions வந்து நடக்குதுனா அந்த reactions equilibrium stageல இருக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்றது chemical equilibrium reactions. ஜெனரலா chemical reactions என்ன பண்ணலாம்னா two டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா irreversible, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா reversible reactions. irreversible reactions அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா ஒரு reactant அதாவது A plus B it gives C plus D. இந்த reactant ப்ராடக்ட்டா மாறிடும், திரும்ப அகைன் ரீடைன் ஆகக்கூடாது. அதான் நம்ம irreversible reactions அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த irreversible reactionsலாம் நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? மீத்தேன். மீத்தேன்ன்றது ஒரு கேஸு, அதை நம்ம கம்பஷன் பண்ணுறோம், ஆக்சிஜனோட சேர்த்து கம்பஷன் பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மாலிகூல்ஸும் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ இங்கே நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் 2 போடுங்க. ஓகேயா? ஸோ எல்லாமே இந்த கேஸியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆல் ஆர் எக்ஸிஸ்ட்னா கேஸியஸ் ஸ்டேட். இந்த ரியாக்ஷனில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராடக்ட் எக்ஸஸாக கிடைக்கும், ஹீட் கிடைக்கும். ஓகேயா? இந்த ரியாக்டன்ட் திஸ் ஆர் ஆல் ஃபார் அவர் ரியாக்டன்ட், திஸ் இஸ் அவர் ஃபார் ப்ராடக்ட். இந்த ரியாக்ஷன் திரும்ப ரீடைன் ஆகலை அப்படின்றதுக்கு என்ன ரீசன்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இனிஷியலி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன் மட்டும் இருக்கும். ரியாக்டனுக்கு நம்ம சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுப்போம். ஓகேங்களா? அந்த எனர்ஜியில் அது என்ன ஆகுனா கொலைடிங் ஆகும். கொலைடிங் ஆகிட்டு நமக்கு ஒரு ப்ராடக்ட், பர்டிகுலர் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராடக்ட் அன்ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? பட் எதனால அது அன்ஸ்டேபிள் இல்லை அதுக்கான ரீசன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷனை இந்த சைடு தான் ரியாக்ஷன் ப்ரொசீடிங், ரியாக்ஷன்ஸ் கேரிடிங் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல். எனர்ஜி லெவல் எடுத்துக்கோங்க. இந்த எனர்ஜி லெவலில் அவர் ரியாக்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் வச்சுக்கோங்களா. இந்த ரியாக்டன் பார்த்தீங்கன்னா கிட்ட இங்கே இருக்கிற ரியாக்டன் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிட்டு இது மேலே பண்ணிட்டு தான் நமக்கு திரும்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். இட் இஸ் அவர் ரியாக்டன், it is our product. இந்த ரியாக்டன்ட்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் சம் எனர்ஜி கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜிக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த எனர்ஜி கேப் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப லென்த்தியாக இருக்குங்களா? இந்த லென்த்தியில் ஆஃப்டர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் த ப்ராடக்ட் இஸ் அகெயின் ரீடைன் பண்ணி ரியாக்டனாக ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, பிகாஸ் இந்த எனர்ஜி கேப் அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் எல்லாமே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஃபார்மேட்டுக்கு தான் ஆகும். ஓகேயா? இப்போ இந்த ரியாக்டன்ட்க்கு சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு தான் லைக் பண்ணும். இப்போ நமக்கு இந்த லோயர் எனர்ஜி ஸ்டேட்ன்றது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் irreversible ரியாக்ஷனில் தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் த நேச்சுரல் ஃபினாமினான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் irreversible reactions. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் irreversible reactions. நெக்ஸ்ட் we are going to see reversible reactions. reversible reactionsக்கு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். A is react with B. இனிஷியலி இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A, B மட்டும் இருக்குது. A, B some colliding, it will form a C and D. Here I am taking a X mole, here I Y mole, here L mole, here M mole. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இன் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனாக இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்டை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் அகெயின் கொலைடிங் தம் பிட்வீன் த ப்ராடக்ட் மாலிகூல்ஸ். இட் அகெயின் ரிவர்சிபிள், இட் ஃபார்ம் அ பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இட் ஃபார்ம் அ ரியாக்டன்ட். This is for our product. புரியுதா பாருங்க? ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ப்ராடக்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இது திரும்ப நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டனாக கிடைக்கும். இப்போ ஃபைனலாக ரியாக்ஷனில் எதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து அந்த ரியாக்ஷனோட டைரக்ஷனை நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். H2 react with I2, it gives 2H8. H2 react with 2H8. Here how many moles of H2 பார்த்தீங்கன்னா 1 mole, I2 பார்த்தீங்கன்னா it is also 1 mole, 1 plus 1 2 mole. At the rate of forward reactions and the rate of reverse reaction it should be equal, because number of moles of
reactant and product should be equal. இதில் வந்து நம்ம கேஸில் பார்ப்போம் திரும்ப டீப்பாக. இப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் என்ன? இந்த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷனும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்ததுன்னா டேரக்ஷன் சேமாக இருந்தால் அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டைனமிக் நேச்சர் ஆஃப் த ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டைனமிக் நேச்சர் ஆஃப் த ஈக்லிபிரியம் எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு. ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னா இந்த பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஒரு சேம் சிங்கிள் ஸ்டேட்டாக போகணும். அப்போ அந்த ஈக்குவல் ரேட்டிங்காக இருக்கணும். ரெண்டுத்தோட ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். இட் ஷுட் பி ஈக்குவல் when it is equal at equilibrium condition. அப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ஈக்குவலாக இருக்கிறப்ப நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் ஆஃப்டர் த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ஸ் the reactant concentration will be what? Decreases. And the product concentration will be increases. When it is increases after the equilibrium completions, இந்த ரேட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக HA ஃபார்மேஷன் சொல்லலாம், ரிவர்ஸ் ரியாக்ஷனாக HA டிசோசியேஷனாக சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டெப்பாக ரைட் பண்ணுறேன். H2 plus I2 it gives HI 2HI. இது நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷனாகவே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த 2HIன்றது திரும்ப நமக்கு டீகம்போஸ் ஆகுது H2 plus I2. இப்போ நமக்கு இது பேக்வர்ட் ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. இது பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ், இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்டட் கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருக்கா பாருங்க. ஸோ இது போத் ஆர் ஈக்குவல். இன் பேக்வர்ட் ஆல்சோ ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுக்கு என்ன ஸ்டேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்லிபிரியம் கண்டிஷனில் that equilibrium amount will be is equal. அதாவது reactant concentration product concentration எப்படி இருக்கணும்? ஈக்குவலிங்காக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய டைனமிக் நேச்சர் ஆஃப் ஈக்லிபிரியம். when it is equilibrium அப்படின்னு ஒரு டெஃபினிஷனில் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ரைட் பண்ணால் போதும். at equilibrium condition the rate of forward reaction is equal to rate of backward reactions. no microscopic changes அங்கே வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லு. ஓகேங்களா? Thank you for watching this video, students.